ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கி கால் ஒன்று வந்திருந்தது. தொட்டிக்குள்ளே வந்து பாம்பு விழுந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி வந்து யூஸ் பண்ணாத தொட்டி. இந்த மழை பெஞ்சதில் என்ன ஆச்சுன்னா அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி வந்தோடனே என்ன ஆச்சுன்னா பெரிய தவளை வந்து அதுக்குள்ளே வந்துட்டுருக்கு. இந்த தவளையை சாப்பிடவும் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்திருக்கு. அந்த தவளையை சாப்பிட்டு வந்திருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தோன்னே என்னாச்சுன்னா பயத்தில் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதை பார்த்தீங்கன்னா சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். இது என்ன பாம்புனா நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா சாரப்பாம்புன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து இதோட நேம் என்னன்னா இண்டியன் ரேட் ஸ்னேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். இந்த பாம்புங்களால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாம்புங்கள்லாம் இருக்கிறது நம்மளுக்கு தான் சேஃப். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த எலி தவளையால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலியும் தவளையை கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு எனக்கு தான். இந்த பாம்புங்களால் ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து சேஃபாக நம்ம எடுத்துன்னு போயிட்டு அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பாம்புங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்புமே எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி எப்பவுமே க்ளீனாக வச்சுங்க. இந்த எலியும்